பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். தங்கமயில் மாசமாவே இல்லைன்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறமா இதை தாங்கிக்க முடியாத சரவணன் தங்கமயிலும் தங்கமயிலோட அம்மாவும் வேணும்னே திட்டம் போட்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வரதுக்காக பொய் சொல்லி இப்படி என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற கோவத்தில் கடைக்கு நடந்தே போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே கூட போகிற கதிர், அண்ணன் நீ ஏன்னா இவ்வளோ கோவப்படுற, என்னைக்கா இருந்தாலும் எனக்கு தெரியும்ண்ணே நீ சீக்கிரமாகவே அப்பாவாக தான் போகிற, அதுக்காக அண்ணி மேலே கோவப்பட்டோ இல்லை இப்படி மனசு வேதனையில் இருந்தோ என்னென்ன பிரயோஜனம் இருக்குது? உனக்கு எல்லாமே இனி நல்லதாக தான் நடக்கும், நம்பிக்கையோடு இருந்தேன். நீ வான வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடும்போது இல்லை, நான் கடையில் போய் வேலையை பார்க்குறேன், வீட்டுக்கு வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல கதிர் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போன உடனே அங்கே பாண்டியனும் பழனியும் ரொம்ப சந்தோஷமா, என்ன இங்கே சரவணன் கடைக்கு வந்திருக்கான், தங்கமயில் கூட வீட்டிலே இருக்க வேண்டியதானே, சரி இருக்கட்டும், டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு சரவணன் கிட்ட கேட்போம் அப்படின்னு கடைக்கு வந்த சரவணனை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா பாண்டியன், சரவணா டாக்டர் என்ன சொன்னாங்க, தங்கமயில் நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே எந்த பதிலும் பேசாமல் சரவணன் அழ ஆரம்பிக்கிறாரு. உடனே அங்கே கூட இருந்த இங்கே கதிர்கிட்ட என்னதான் நடந்தது, நீயும் அங்கே ஹாஸ்பிட்டல் போனல அப்படின்னு பழனி கேட்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை, டாக்டர் இங்கே தங்கமயில நீ இப்போ மாசமாவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதான் அண்ணனால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்ல, அப்பா நான் என்னப்பா செஞ்சேன், எனக்கு மட்டும் ஏன்பா நான் நம்புறது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இங்கே அழ ஆரம்பிக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரவணா, நாங்களும் தான் எதிர்பார்த்தோம், அதுக்குன்னு இப்படி அழுதுட்டு இருந்தா சரிப்பட்டு வருமா, நீ தான் தங்கமயிலுக்கு ஆறுதலாக இருக்கணும், நீயே இப்படி அழுதுட்ருக்கியேப்பா அப்படின்னு சரவணனுக்கு பாண்டியனும் பழனியும் ஆறுதலாக சொன்னாலும் பாண்டியனால் இதை தாங்கிக்க முடியல. உடனே இங்கே பழனி கேட்குறாரு, கதிர் நீ உண்மையை தான் சொல்கிறியா, டாக்டர் எப்படியா சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் உண்மையை தான் சொல்கிறேன், நானும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன், அங்கே எனக்கு டாக்டர் இப்படி சொன்னதாக தான் அம்மா சொன்னாங்க, வீட்டில் இருக்க எல்லாருமே அழுதுட்ருக்காங்க தெரியுமா, அப்பா நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல இங்கே கண் கலங்கி நிற்கிறாரு பாண்டியன். என்ன பதில்னு பேச அப்படின்னே தெரியல. வந்தவங்க எல்லார்கிட்டேயும் ரொம்பவே சந்தோஷமாக, என் மருமகளும் மாசமாக இருக்கா, சீக்கிரமாக எங்களுக்குன்னு எங்கள் வீட்டோட வாரிசை நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னடானா டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, என்னாலேயே தாங்கிக்க முடியல, அப்புறம் என் பையன் சரவணனால் எப்படி தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரவணா முதல்ல நீ வா வீட்டுக்கு கிளம்பலாம், கடையில் ஒன்றும் பெருசாக வேலை எந்த வேலையும் இல்லை, நீ வா வீட்டுக்குன்னு சொல்லி இங்கே கூப்பிட்றாரு பழனியும் பாண்டியனும். நான் கடையில் இருக்கிற வேலையை பார்த்துக்கிறேன், வீட்டுக்கு வரணுமா வேண்டாமான்ற முடிவை இப்போதைக்கு என்னால் எடுக்கவே முடியாது, என்னால் இதெல்லாம் யோசித்து கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, தங்கமயில் பொய் சொல்லிட்டாங்க, ஏமாற்றி வீட்டுக்குள்ளே வர்றதுக்காக திட்டம் போட்டிருக்காங்கன்ற நம்பிக்கையில் இந்த மாதிரி பேசிகிட்ருக்காரு. அதனால் அப்பா நீங்கள் வேணும்னா எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்கப்பா, கடையை நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது உடனே பழனி, மச்சான் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, அக்கா அங்கே தங்கமயில்னு எல்லாரும் அழுதுட்ருப்பாங்க, நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் ஆறுதலாக பேசுவீங்க, இங்கே சரவணனை நான் பார்த்து பேசிக்கிறேன், சரவணன் கண்டிப்பாக வீட்டுக்கு வருவான் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, கதிர் நீ உங்கள் அப்பாவை கூப்பிட்டு போறியான்னு சொல்ல, இல்லை நீங்கள் பார்த்துக்கோங்க, இங்கே சரவணனை நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே வீட்டுக்கு கிளம்பி வராரு பாண்டியன். வீட்டுக்கு வந்தால் ஒவ்வொருத்தரும் உட்காந்து கண் கலங்கி அழுதுட்ருக்காங்க. அந்த சமயம் இங்கே தங்கமயில் வாழ்க்கையில் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் தங்கமயிலோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. உடனே தங்கமயிலோட அப்பாவும், என்ன சொல்கிற நீ, உண்மையாகவே தங்கமயில் மாசமாக இருக்கிறதா சொல்லி தானே வீட்டில் கூப்பிட்டு போய் விட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க எல்லாம் நல்லதாகவே நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன், அதுக்குள்ளே இம்புட்டு பெரிய பிரச்சனை, மாப்பிள்ளை கோவத்தில் கடைக்கு கிளம்பி போயிட்டாரு, தங்கமயிலுக்கு ஆறுதல் சொல்லக்கூட இங்கே யாருமே இல்லை தெரியுமா, நான் இப்போ வீட்டுக்கு வர முடியாது, அதை சொல்ல தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க பாக்கியம். அங்கே பாண்டியன் நிற்கிறாரு. பாண்டியனை பார்த்த உடனே கோமதி ரொம்ப அழுகிறாங்க. என்னங்க இது இப்படி நடந்துருச்சு, நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போதுன்னு நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க, பாருங்கள் டாக்டர் என்னென்னவோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே தங்கமயில், மாமா உண்மையாகவே நான் மாசமாக இருக்கேன் தான் மாமா நினச்சேன், நான் யாரையும் ஏமாற்றணும்லாம் நினைக்கவே இல்லை மாமா அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா தங்கமயில் யாராவது இந்த விஷயத்தில் ஏமாற்றுவாங்களா, ஒன்றை நான் நம்புகிறேம்மா, நீ ஏமா அழுதுகிட்டே இருக்க, இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும்னு நினைக்க வேண்டிதான். கடைக்கு வந்த எல்லார்கிட்டேயுமே என் மருமக மாசமாக இருக்கான்னு அம்புட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியம் சொல்கிறாங்க, ஆமாம் சம்மந்தி, நான் கூட தான் அங்கே டாக்டரை போய் பார்க்கணும், தங்கமயில் மாசமாக இருக்காங்கன்னு அவங்க சொல்லுவாங்க, உடனே சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் ஸ்வீட்டெல்லாம் கொடுக்கணும், தங்கமயில வீட்டுக்கு தனியாக வர வச்சு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு என் பொண்ணுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு நாங்களும் விருப்பப்பட்டோம்,
ஆனா டாக்டர் இப்படி சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எங்க வீட்டோட முதல் வாரிசாச்சே அப்படின்னு அவ்ளோ சந்தோஷத்துல இருந்தோம் அப்படின்னு பாக்கியம் அழுகுறாங்க. இதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியும்? நடந்தது நடந்துருச்சு. இத பத்தியே யோசிச்சு அழுதுட்டு இருக்கிறத விட்டுட்டு, அவங்கவங்க வேலைய தான் பார்க்கணும். சரவணன் கடைக்கு வந்து அவ்ளோ அழுதுட்டான் தெரியுமா? தனக்கு ஒரு வாரிசு வரப்போதுன்னு சரவணன் ரொம்ப எதிர்பார்த்திருப்பான் போல. அவனால இத தாங்கிக்க முடியல கோமதி அப்படின்னு கண் கலங்கி நிற்கிறாரு பாண்டியன். பாண்டியன் இப்படி பேசினதை கேட்டு தங்கமயில் ரொம்பவே அழுகுறாங்க. உடனே அரசிக்கிட்டேயும் ராஜுகிட்டேயும் சொல்லி தங்கமயில ரூமுக்கு கூட்டிட்டு போக சொல்றாரு பாண்டியன். உடனே பாக்கியம் சொல்றாங்க, நாங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டுட்டு இருந்தோமோ அது எதுவுமே நடக்கல. அதனால என் பொண்ணு தங்கமயில் வேற இவ்வளோ மனசு வேதனைப்படுறா சம்மந்தி. நீங்க தான் தங்கமயில நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, தங்கமயில் என்ன இப்போ மாசமாவா இருக்கா? அதெல்லாம் நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம். நாங்களும் தான் தங்கமயில் வந்து மாசமா இருக்கான்னு நம்பி ஏமாந்து போயிருக்கோம். இதை எங்களால் தாங்கிக்க தான் முடியல. அதுக்குன்னு என்ன செய்யறது அப்படின்னு சொல்ல, நான் கிளம்புறேன். தங்கமயில பார்த்து பேசிட்டு நான் கிளம்புறேன் சம்மந்தி அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு தங்கமயிலோட ரூமுக்கு போக தங்கமயில் ரொம்ப அழுகுறாங்க. பாத்தியாமா எல்லாரும் என்னென்ன பேசுகிறாங்கன்னு? நான் உண்மையாகவே மாசமா இருக்கேன்னு நினச்சி என்னை நல்லா பார்த்துக்கிட்ட அத்தை இப்போ எப்போ பார்த்தாலும் அவள் என்ன மாசமாவா இருக்கான்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என் மாமியாரே அப்படி பேசும்போது என் வீட்டுக்காரர் என்னை சும்மா விடுவாரா? என்னை பார்க்க கூட பிடிக்காம கடைக்கு கிளம்பி போயிட்டாரு. நான் இப்படி அழுதுட்டு இருக்கும்போது எனக்கு அவர் துணையா இருந்திருக்கணும்லம்மா. ஆனா எதையும் யோசிக்காம என் வீட்டுக்காரர் இப்படி கிளம்பி போயிட்டாரே, அப்ப என் மேல கோவமா இருக்காருன்னு தானே அர்த்தம். ஏற்கனவே நிறைய பொய் சொல்லியிருக்கோம். அப்ப வேணும்னே நான் மாசமா இருக்கிறதா பொய் சொல்லிட்டேன்னு நினைச்சிருப்பாராமா? நான் உண்மையை தானம்மா சொன்னேன். நானும் மாசமா தான் இருக்கேன்னு நீயும் நானும் நம்பினோமே. அதனால தானம்மா சந்தோஷமா இந்த வீட்டுக்குள்ள நான் மறுபடியும் வந்தேன். ஆனா என் வீட்டுக்காரர் ஏம்மா என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அழுகுறாங்க தங்கமயில். உடனே பாக்கியா சொல்றாங்க, உன் மாமனாரும் மாமியாரும் ரொம்ப நல்லவங்க. அதனால தான் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்னு உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. சொல்லப்போனால் நம்ம சொன்ன பொய் எதுவுமே இவங்களுக்கு தெரியாது. ஆனால் சரவணன் தம்பிக்கு எல்லாமே தெரியும். அந்த கோவத்தில் தான் அவர் கிளம்பி போயிருக்காரு. என்னதான் இருந்தாலும் உன் மாமியார் வீட்டில் தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ இருக்கணும். அதனால் என்ன செய்கிறது, உனக்குன்னு இப்படி பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கல. இன்றைக்கி அம்புட்டு சந்தோஷமாக வந்தேன் உன்னை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனால் டாக்டர் இப்படி சொன்னதுக்கப்புறமா எனக்கே என்ன செய்கிறதுன்னு தெரியல தங்கமயில். கொஞ்சம் பொறுமையாக இரு, எல்லாம் சரியாயிரும். மாப்பிள்ளை வந்த உடனே அவர்கிட்ட சொல்லி புரிய வை. அவர் கண்டிப்பாக புரிஞ்சுப்பார். இப்போ ஏதோ கோவத்தில் இருந்தாலோ இல்லை மனசு வேதனையில் இருந்தாலோ கண்டிப்பாக நீ பேசுகிற பேச்சில் புரிஞ்சுப்பார். அது மட்டும் இல்லாமல் நீ எந்த பிரச்சனை வந்தாலும் நீ அதை வந்து பெருசாக எடுத்துக்கக்கூடாது. நாமளும் நிறைய பொய் சொல்லியிருக்கோம். அதனால் நீ தான் பொறுமையாக இருக்கணும். புரியுதில்ல? நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குமான்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது தங்கமயில், பார்த்துக்கலாம் தங்கமயில். நான் ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பாக்கியம் தன்னுடைய வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஆனால் தங்கமயில் ரொம்ப அழுதுட்ருக்காங்க. கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரவணன் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே கோமதி சொல்கிறாங்க, சரவணா சாப்பிடுப்பான்னு சொல்ல, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு மாடியில் போய் உட்காந்துடுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து இங்கே வந்து செந்தில், கதிர்னு எல்லாருமே இங்கே சரவணன்கிட்ட வந்து பேசுகிறாங்க. நீ எதுக்காக இப்படி யோசிக்கிற? நீ ஏன் இவ்வளோ மனசு வேதனைப்பட்டா? நான் தான் உண்மையாகவே மாசமாக இருக்கோன்னு நினச்சேன். தங்கமயில நீ எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க. அவங்களுக்கு நீ ஆறுதலாக பேசாமல் எதுக்காக இவ்வளோ கோவப்படுறேன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு கதிர் சொல்கிறாரு. அதெல்லாம் உனக்கு புரியாது கதிர் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரூமுக்கு போகிறேன், நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க யாரும் இதை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு ரூமுக்கு போக தங்கமயில் அழ ஆரம்பிக்கிறாங்க. மாமா உண்மையாகவே நான் மாசமாக இருக்கேன்னு நினச்சேன். அம்புட்டு சந்தோஷமாக இருந்தது. நான் மாசமாக இருக்கேன்னு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் மனசு மாறி எனக்காக என்னெல்லாம் செஞ்சீங்க. ஆனால் இப்போ பாருங்க மாமா, நான் மாசமாகவே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. என்னால் நம்ப முடியல. நமக்குன்னு வாரிசு வரப்போகுதுன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் அதெல்லாம் நடக்கலைன்னு சொன்னதை என்னால் ஏற்றுக்க முடியல மாமா அப்படின்னு அழுகுறாங்க. போதும், இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன் அவ்வளவுதான். நீ இதுலேயும் பொய் சொல்லி என்னை ஏமாத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லை. உன்னை நான் ஏற்கனவே நம்பாமல் உன் கூட வாழ பிடிக்காம தான் உன் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விட்டேன். ஆனால் மறுபடியும் அதே பொய்யை சொல்லி வீட்டுக்குள்ளே வந்துட்டல்ல. நீ வீட்டுக்குள்ளே வரதுக்கு உனக்கு இந்த காரணம் தான் கிடச்சிதா? நான் இப்போ சொல்கிறேன் கேளு. உன்னை நான் திருத்தவே முடியாதுன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். உன் அம்மா திட்டம் போட்டு கொடுக்க அதே மாதிரி நடித்து ஏமாத்திட்டல்ல. மாசமாக இருக்கேன், நம்ம 2 பேத்துக்கும் வாரிசு வரப்போகுது, இதனால் நம்ம ஒன்று சேர்ந்து வாழணும்னு நீ என்னென்ன பேசின. உண்மையாகவே யாரும் இதில் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நம்பி நானும் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன். நீ பெருசாக படிக்கலன்ற விஷயத்த என் வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொன்னால் நீ அவமானப்பட்டு நிற்பன்றதுக்காக என் மனைவி யார் முன்னாடியும் தலகுனியக்கூடாதுன்னு யார்கிட்டேயும் இந்த உண்மையெல்லாம் சொல்லாமல் இருந்தனே. ஆனால் இப்படி மாசமாக இருக்கிறத பொய் சொல்லி ஏமாற்ற உனக்கு எப்படி மனசு வந்தது?
உன் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை ஏமாத்துறோன்னு எப்போ முடிவெடுத்து இந்த வீட்டுக்குள்ளே வந்தியோ அப்போவே உன்னை புரிஞ்சுக்கிட்டு நானா உன்னை முதல்லயே டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போயிருந்தா இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்திருக்காது. உன்னை நம்புனேன்ல, அதனால தான் என்னை அவமானப்படுத்திட்டேன்ல. இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் நான் உனக்கு ஆறுதலே சொல்லாமல் கடைக்கு கிளம்பி போயிட்டேன்னு தப்பாக நினைக்கலாம். எனக்கு மட்டும்தானே தெரியும் நீ வேணும்னே திட்டம் போட்டு என்னை ஏமாத்திருக்கிற விஷயம். அதனால் இப்படி அழுது நடித்து என்னை ஏமாத்தாத. டாக்டர் எப்படியும் நீ மாசமா இல்லைன்ற விஷயத்த சொல்வாங்கன்னு உனக்கு தான் ஏற்கனவே தெரியுமே. அப்புறம் என்ன உனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? போதும் தங்கமயிலு, உன்னை நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதும். உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பார்த்தியா, என்ன சொல்லணும். என் அப்பா அம்மா கிட்ட பேசாமல் உண்மை எல்லாத்தையும் சொல்லி நான் உன் கூட வாழ விரும்பலை அப்படின்றத சொல்லிடட்டுமா? அப்போயாவது நிம்மதியாக உன் வீட்டுக்கு போவியா அப்படின்னு கேட்கும்போது, என்னம்மாம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நான் எப்படி உங்களை பிரிஞ்சு என் வீட்டுக்கு போக முடியும்? எனக்கு உங்களை விட்டால் வேறு யார் இருக்கா? என்னதான் என் அம்மா அப்பா என் கூட இருந்தாலும் எனக்கு நீங்கள் இருந்தால் தானேம்மா மதிப்பும் மரியாதையும். நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன், மன்னிப்பு கேட்டிருக்கேன், திருந்தி உங்கள் கூட வாழணும்னு நினச்சிட்டு இருந்தேன். உண்மையாகவே நான் பொய் சொல்லலை. இத்தனை நாள் நான் சொன்ன பொய்யெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நான் சொன்ன உண்மையை கூட நீங்கள் பொய்யா தான் நினைக்கிறீங்க, ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. இதை எப்படி நான் புரிய வைக்கிறது, உங்களை நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் மாசமாக இருக்கிறதா நம்பி தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னேனே தவிர்த்து உங்கள் யாரையும் ஏமாற்றணுன்ற எண்ணத்தில் இந்த வீட்டுக்கு நான் வரவே இல்லை. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் நானும். ஆனால் இப்படி நடக்கும்னு நான் நினைக்கல மாமா, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, நான் யார் உன்னை மன்னிக்கிறதுக்கு? உன்னை நம்பி ஏமாந்தனா உன்னை மன்னிச்சு மறுபடியும் உன் கூட சந்தோஷமாக வாழணுமா? அதெல்லாம் என்னால் முடியாது. என் தம்பி கதிரை பாத்தியா, ராஜிக்கு உதவி செய்யணும்னு பிடிக்கலனாலும் ராஜியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ 2 பேரும் அம்புட்டு சந்தோஷமாக இருக்காங்க. ஏன் தெரியுமா? 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பொய் சொல்லலை, நம்பிக்கையாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால தான் அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நீ அப்படி இல்லை. உன்னை விரும்பி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் என்னை ஏமாற்றி இப்போ உன் கூட வாழவே வேண்டான்னு நான் முடிவெடுக்கிற மாதிரியே நீ செஞ்சிட்ட. இப்போ நான் என்ன செய்யணும்னு நினைக்கிற? உன்னை நம்ப என்னால் முடியாது. நீ சொல்கிற எதையும் நான் நம்பி உன் கூட சந்தோஷமாக இனி வாழவே மாட்டேன். இதுக்கு மேலே என்கிட்ட பேசாத. யாராவது இந்த விஷயத்தில் இப்படி பொய் சொல்வாங்களா? ஆனால் நீ சொல்வ. ஏற்கனவே நீ சொன்ன பொய்யெல்லாம் கூட நான் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் நான் எவ்வளவோ எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. டாக்டர் உன்னை பற்றி சொன்னதுக்கப்புறமா இனியும் உன்னை நம்புவேன் மட்டும் நீ என்றைக்கும் நினைக்காத. என் மேலே உரிமையோட மாமா சாப்பிடுங்க, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு இப்படி உரிமையாக பேசுகிறது, அக்கறையாக பேசுகிற மாதிரி நடிக்கிறதுன்னு என்கிட்ட நீ பேசுகிற வேலையை வச்சுக்காத. இது என் வீடு. எப்படி என்னை பார்த்துக்கணும்னு தெரியும். எனக்காக என் அம்மா அப்பா என் தம்பிங்கன்னு எல்லாரும் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு முக்கியம். பொய் சொல்லி ஏமாத்தினேன், உன் கூட நான் வாழ போகிறதும் இல்லை. சீக்கிரமாகவே உன்னை பற்றின உண்மையை எல்லார்கிட்டேயும் சொல்லி நான் உன்னை விட்டு பிரியறதுக்கு என்னென்ன ஏற்பாடு செய்யணுமோ எல்லாத்தையும் செய்ய தான் போகிறேன். இதுக்கு மேலே என் முகத்திலேயே நீ முழிக்காத தங்கமயிலு அப்படின்னு கோவமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. தங்கமயிலுக்கு என்ன செய்யன்னு தெரியல. ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. இங்கே சரவணன் மாமா என்னை பற்றின உண்மையை சொல்ல போகிறாரா? அப்போ நான் பொய் சொன்னது எல்லாமே பாண்டியன் மாமாக்கும் கோமதியத்தைக்கும் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிருமே. நான் இந்த வீட்டில் இருக்க எனக்கெல்லாம் தகுதியே இல்லை. ஏற்கனவே சொன்ன பொய்யால் என் வாழ்க்கையில் இன்னும் பிரச்சனை வரப்போகுது. எல்லாரும் முன்னாடியே நான் அவமானப்பட்டு நிற்க போகிறேன். பேசாமல் நம்ம அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோமா? ஆனால் இங்கே மட்டும் இருக்கவே கூடாது. ஏன்னா எப்படியும் எல்லாருக்கும் உண்மை தெரிய வந்துடும். அப்புறம் யாராவது என்னை மதிப்பாங்களா? அப்புறம் இந்த வீட்டில் ஒவ்வொருத்தரும் என்னை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு மேலே நான் தான் ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம வீட்டுக்கு பேசாமல் கிளம்பி போயிடலாம். இதுக்கு மேலே நம்ம தனியாகவே இருந்துக்கலாம். என் வீட்டுக்காரரே என் முகத்தில் முழிக்காதன்னு சொல்லிட்டாரு. உன்னை நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இனிமேல் நம்ம எதுக்கு இங்கே இருக்கணும்? நாளைக்கு எல்லார்கிட்டையும் என்னை பற்றின உண்மையை சொல்லிட்டாருன்னா, கல்யாணத்துக்காக என் அம்மா நான் 2 பேரும் திட்டம் போட்டு பொய் சொல்லி நிறையா ஏமாத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் எப்படி நான் கோமதியத்தை பேச்செல்லாம் கேட்டுட்ருக்க முடியும்? இல்லை பாண்டியன் மாமா கேட்குற கேள்விக்கு எங்கள் அம்மாவால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? எங்கள் அம்மா பொய் சொல்லி கல்யாணத்தை செய்யலான்னு திட்டம் போட்டாங்க. அப்போவே நான் யோசித்து அந்த கல்யாணம் எனக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கணும். எங்கள் அம்மா கூட சேர்ந்து நானும் இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு பொய் சொன்னேன்ல, அதான் என் பெரிய தப்பு. இப்போ நான் உண்மையை சொன்னால் கூட நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்காங்க. சரவணன் மாமா நான் இங்கே இருந்தால் அவர் சந்தோஷமாக இருக்க மாட்டார். என்னை பார்க்கும்போதெல்லாம் சரவணன் மாமாவுக்கு கோவம் வரும். அதுக்கு பேசாமல் நான் எங்கேயாவது கிளம்பி போயிடுறேன். என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன். இனியும் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு அழுதுகிட்டே இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க தங்கமயில். அப்போ தான் யோசிக்கிறாங்க, அம்மா வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இனி என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் உன் மாமியார் வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களே. அம்மா வீட்டுக்கு போனால்
அப்புறம் அம்மா மறுபடியும் இங்கே தான் அனுப்பி வைப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே என்னை பற்றின உண்மை இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அப்புறம் மீனா, ராஜினி யாராவது என்னை பார்த்து சந்தோஷமாக பேசுவாங்களா? இப்போ வரைக்கும் அந்த சுகன்யா செஞ்ச தப்புக்காக வீட்டில் யாரும் சுகன்யாவை மதிக்க மாட்டேங்கிறாங்க, சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. அதே நிலைமை எனக்கு வரும். அதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாது. என் வீட்டுக்கும் போக வேண்டாம், இந்த வீட்லேயும் இருக்க வேண்டாம், வேற எங்கேயாவது கிளம்பி போயிட வேண்டியதான். என் மேலே என் வீட்டுக்காரருக்கே அக்கறை இல்லை, நான் சொல்கிறத அவர் நம்ப மாட்டேங்கிறாரு. அப்படி இருக்கும்போது இங்கே இருந்து இன்னும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது அப்படின்னு தங்கமயில் யார்கிட்டேயும் சொல்லாமல் பேசாமல் பாண்டியன் வீட்டிலேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க. இது தெரியாத கோமதி, ராஜி எல்லாருமே உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. சரவணன் டாக்டர் சொன்னதை கேட்டு அவனால் தாங்கிக்க முடியல, அதனால தான் இங்கே வீட்டுக்கு வந்து சரியாக சாப்பிடாம அவன் மாடியிலே உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறாங்க. அதுக்குடனே ராஜி, என்னதான் இருந்தாலும் இது என்ன தங்கமயில் அக்காவோட தப்பா? அவங்களும் அப்படி தானே மாசமாக இருக்கிறதா நினச்சாங்க. அப்போ சரவணன் மாமா கிட்ட பேசுங்க, அவங்களுக்கு இடையில இதனால் பிரச்சனை வந்துடக்கூடாது. இப்படியே உட்காந்து மனசு வேதனையோடு இருந்தால் எல்லாம் சரியாயிருமா என்ன? அக்காவுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. தங்கமயில் அக்கா கண்டிப்பாக மாசமாவாங்க. அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட தான் போகிறோம். அதுக்காக தனியாக அக்காவை இப்படியே விட்டுட்டு இருந்தா எப்படின்னு சொல்லும்போது, நீ சும்மா இரு ராஜி, எனக்கு எல்லாம் தெரியும். நீ போய் ரெஸ்ட் எடு. கதிர் வந்துட்டான்ல, அவனுக்கு சாப்பிட கூப்பிடு. வேற வேலை இருந்தால் போய் பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் தங்கமயில் கவனிக்கிறாங்க. இந்த வீட்டில் நான் மாசமாக இருக்கேன்னு சொல்லும்போது என்னை நல்லா கவனித்த கோமதியத்தை இப்போ என்னை கண்டுக்காம ஏதோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே, அப்போ இந்த வீட்டில் எனக்கு மதிப்பு மரியாதை இனி இருக்கவே இருக்காது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயம் அங்கே மீனா வராங்க. என்ன தங்கமயிலக்கா, சாப்பிடாம இருந்தால் எப்படி? என்னக்கா அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா, நான் எல்லாம் கேள்விப்பட்டேன்க்கா, நீங்கள் அதுக்காகலாம் யோசிக்காதீங்கக்கா, மனசு வேதனைப்படாதீங்கக்கா, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும். ஏதோ நம்ம யோசித்து ஒன்று நடக்கலைன்னா உடனே கண்டிப்பாக மனசு வேதனையாக தான் இருக்கும். ஆனால் அதுக்காக இப்படி யோசனை பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி? பேசாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு போங்கக்கா, அப்போ தான் உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இதை பற்றியும் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. வீட்டு வேலையை செஞ்சுட்டு வீட்டிலையே இருந்தீங்கன்னா அத்தை என்ன பேசுகிறாங்க, இல்லை சரவணன் மாமா என்ன பேசுவாங்கன்னு யோசனை பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் வெளியில் எங்கேயும் வேலைக்கு போகிறதா இருந்தால் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வேலைக்கு போக எல்லா ஏற்பாடையும் செஞ்சு தரேன் அப்படின்னு மீனா சொன்னதை கேட்டு தங்கமயிலுக்கு ரொம்பவே பதட்டமாயிடுறாங்க. உடனே தங்கமயில், என்ன மீனா சொல்கிறேன்னு கேட்கும்போது, ஆமாக்கா, நான் தான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை ஏற்பாடு பண்ணி தரேன். நீங்கள் அங்கே போய் நீங்கள் வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு மறந்துடும்க்கா. நீங்கள் எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தங்கமயில் யோசிக்கிறாங்க. மீனாவே இப்படி ஒரு கேள்வி கேட்டதுக்கப்புறம் இப்போ நான் மாசமாக இல்லைன்னு சொன்னால் பாண்டியன் மாமா மறுபடியும் என்ன வேலைக்கு போக சொல்வார், அதனால் பிரச்சனை வரும். அப்புறம் என் வீட்டுக்காரர் சும்மா விடுவாரா? நான் பெருசாக நினச்ச மாதிரி படிக்கலை, நான் சொன்னது எல்லாமே பொய் தான்னு வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லி அவமானப்படுத்திடுவார். இனி இதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. நாம் எடுத்த முடிவு தான் சரி. இதே வீட்டில் இருந்து அவமானப்பட்டு நிற்கிறத விட நம்மளை கண்டிப்பாக நம்ம வீட்டுக்காரர் இனி எல்லார்கிட்டையும் மாட்டி விட்டுருவாரு அப்படின்னு நினச்சிட்டு கண் கலங்கிக்கிட்டே, பரவாயில்ல மீனா, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், எனக்கு என்ன பிடிக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஒருவேளை நான் வேலைக்கு போக விருப்பப்பட்டேன்னா உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்காக நீ எல்லா ஏற்பாடையும் செய், நான் பார்த்துக்கிறேன் மீனான்னு சொல்ல, சரிக்கா சீக்கிரமாக வந்து சாப்பிடுங்கன்னு மீனா சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் சரவணன் தன்னுடைய ரூமுக்கு வரவும் இல்லை, தங்கமயில் கிட்ட பேசவும் இல்லை. இதை தாங்கிக்க முடியாத தங்கமயில், நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, நம்மளை பற்றின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் நம்மளை கேள்வி கேட்குறத விட இங்கேருந்து கிளம்பி போகிறது தான் நல்லது. என் வீட்டுக்காரரே என்னை புரிஞ்சிக்கல, இனி இவங்களுக்காக நாம ஏன் இங்கே இருக்கணும் அப்படின்னு அழுதுகிட்டே யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய பையை எடுத்துக்கிட்டு தங்கமயில் வேற வழி தெரியாமல் வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. தங்கமயில் ரொம்ப அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அம்மா வீட்டுக்கு போனால் அம்மா பிரச்சனை செய்வாங்க, இங்கேயே வந்தேன்னு கேள்வி கேட்பாங்க. நம்ம நிலமை யாருக்கும் புரியாது. வீட்டில் இருக்க கோமதியத்தை சாப்பிடவா தங்கமயில்னு கூட கூப்பிடல. என் மேலே எதுக்கு தங்கமயில் இங்கே கோமதியத்தைக்கு அம்புட்டு கோபம் வரணும்? நானா தப்பு செஞ்சேன்? நான் மாசமாக இருக்கிறதா நம்பி தானே எல்லார்கிட்டேயும் சந்தோஷமாக இந்த விஷயத்த சொன்னேன். நாளைக்கு என் மேலே உள்ள கோவத்தில் இங்கே என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புனவங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒவ்வொரு இடத்துக்கும் கிளம்பிடுறாங்க. ஒவ்வொரு இடமா கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஒரு கோயில் பக்கத்தில் உட்காந்து தங்கமயில் அழுதுட்ருக்காங்க. ரொம்ப நேரமாகியும் இங்கே சரவணன் தன்னுடைய ரூமுக்கு வரல. அவர் மாடியிலே ரெஸ்ட் எடுக்கிறாரு. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்ச கோமதியும் தங்கமயில் இங்கே வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அங்கே ரூமில் தங்கமயில் இல்லை. சரி மீனா, நீ கொஞ்சம் கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கையேன். எல்லாரும் வேலைக்கு கிளம்பும்போது உதவிக்கு இந்த தங்கமயில் நிற்பான்னு பார்த்தா மாசமாக இருக்கும்போது தான் அவளை வேலை செய்ய வேண்டான்னு சொன்னோம். இப்போ தான் தங்கமயில் மாசமாக இல்லையே, வேலை செய்ய வேண்டியதானே, எங்கே போனா இந்த தங்கமயில் அப்படின்னு கேட்க,
காலையிலேருந்து அக்காவை நான் பார்க்கவே இல்லை. மற்றபடி எல்லா வேலையும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம்ல அத்தை. மாடியில் இருப்பாங்களா இருக்கும். சரி வருவாங்க அப்படின்னு வீட்டில் எல்லாரும் தங்கமயில் எங்கே இருக்காங்கன்னு கவனிக்காமல் ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்ருக்க தன்னுடைய ரூமுக்கு வந்த சரவணன், தங்கமயில் இருந்தா என்ன, இல்லைன்னா நமக்கு என்ன, நாம் பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசிட்டோம். ஆனால் இன்னைக்கு நம்ம தங்கமயிலை பற்றின உண்மையை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. எதையும் கண்டுக்காம இருக்கிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த கோமதி, சரவணா இப்பதான் மாடியிலேருந்து வரியா? தங்கமயில் எங்கப்பா? காலையிலேருந்து பார்த்துட்ருக்கேன், தங்கமயில் எங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்ல, அம்மா ரூமில் தாம்மா இருப்பா, அவள் வேற எங்கே போகிறா அப்படின்னு கோவமாக பேசும்போது, என்ன தங்கமயில் மேலே ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க? நீ மனசு வேதனைப்படுறதெல்லாம் சரிதான், ஆனால் தங்கமயில் மேலே கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, அம்மா இதுக்கு மேலே இப்போ நான் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, ஒவ்வொரு இடத்துலையும் ராஜியும் மீனாவும் தங்கமயிலை தேட ஆரம்பிக்க தங்கமயில் வீட்டில் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிய வருது. உடனே பாண்டியன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, மாமா தங்கமயிலக்கா எங்கே போனாங்கன்னு தெரியல, கோயிலுக்கு போயிருப்பாங்களா மாமா அப்படின்னு கேட்க, இல்லையேம்மா நான் இன்னைக்கு சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேனே, தங்கமயிலை அப்போவே பார்த்தேன், அங்கே ரூமில் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குது இங்கே? தங்கமயில் கிட்ட சரவணா நீ பேசுனியா? நான் தான் சொன்னேன்ல தங்கமயில் கிட்ட ஆறுதலாக பேசணும்னு அப்படின்னு சொல்லும்போது, நான் என்னத்துக்குப்பா ஆறுதலாக பேசணும் அப்படின்னு கேட்கும்போது, என்ன பேசிகிட்டு இருக்க நீ? நீ எப்படி மனசு வேதனையோடு இருக்கியோ அதே மனசு வேதனை தங்கமயிலுக்கும் இருக்குமா இல்லையா? நீ வந்து எங்கேருந்து வரேன்னு கேட்க, அப்பா நேற்று நான் மாடியிலே இருந்துட்டேன்ப்பா, அங்கேயே தான் ரெஸ்ட் எடுத்தேன், நான் ரூம் பக்கமே வரலப்பா அப்படின்னு சொல்ல, உடனே கோமதிக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, ஒருவேளை தங்கமயில் வீட்டை விட்டே கிளம்பிட்டாளா யார்கிட்டையும் சொல்லாமல் அப்படின்னு. ஏங்க தங்கமயில் இப்படி ஒரு முடிவெடுத்திருப்பாளோ அப்படின்னு சொல்லும்போது சரவணன் சொல்கிறாரு, அப்படி முடிவெடுத்தாலும் பரவாயில்ல, தங்கமயில் கிளம்பி போனால் போகட்டும் அப்படின்னு சொல்ல, என்ன சரவணா நீ ஏன் இப்படி பேசுகிற? இப்படிலாம் நீ பேச மாட்டியே, இங்கே தங்கமயில் மேலே உனக்கு என்ன கோவம்? நான் கூட தங்கமயில் மாசமாக இருக்கிறதா சொல்லிட்டு டாக்டர் இப்படி சொன்னதால தங்கமயிலை சாப்பிட கூட நேற்று வர சொல்லலை, தங்கமயிலை கவனிக்கவும் இல்லை. நீயாவது தங்கமயில் கூட இருப்பேன்னு பார்த்தா நீ என்னடானா மாடியிலேயே ரெஸ்ட் எடுத்துட்டேன், தங்கமயில் கிளம்பி போனால் போகட்டும்னு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, உடனே இங்கே சரவணன் அழுகிறாரு. நான் என்னன்னு சொல்கிறது, நான் தங்கமயிலை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது, ஏன் தங்கமயில் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிட்டா, 2 பேரும் இத்தனை நாள் சந்தோஷமாக தானே இருந்தீங்க, இப்போ என்ன டாக்டர் தங்கமயில் மாசமா இல்லைன்னு சொன்ன உடனே இப்படிலாம் மனசு மாதிரி என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கியா, நீ செய்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. உடனே இங்கே மீனாவும், என்னம்மாம்மா நீங்கள் இப்படிலாம் பேசினா, அக்கா பாவம் நேற்று சாப்பிடவே இல்லை, நான் கூட சாப்பிட வர சொல்லிட்டு வந்தேன், ஏன் இப்போ உங்களுக்கு டாக்டர் இப்படி சொன்னதை புரிஞ்சுக்காமல் நீங்கள் அழுதுட்டு இருந்தாலும் சீக்கிரமாக எல்லாமே நல்லதாக நடக்கும். நீங்கள் இனி வீட்டில் இருக்காமல் நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல வேலைக்கு போகலாம், வேலைக்கு போகணுன்னா சொல்லுங்கள், உதவி செய்கிறேன்லாம் சொன்னேனே அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மீனா இங்கே தங்கமயில வேலைக்கு போக சொன்னியான்னு கேட்க, ஆமாம் வீட்டில் இருந்து அவங்க இதே நினச்சி கஷ்டப்படுறதுக்கு பதிலாக நல்ல ஒரு வேலைக்கு போனால் நல்லது தான் அப்படின்னு அக்கா கிட்ட நேற்று நான் பேசினேன், ஆனால் நீங்கள் தான் தங்கமயில் அக்காவை புரிஞ்சுக்காமல் இருக்கீங்கன்னு சொல்ல, அதான பார்த்தேன், தங்கமயில் என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா? தங்கமயில் கூட எனக்கு வாழ விருப்பமே இல்லைன்னு நானே சொல்கிறேன்னா அதில் காரணம் இல்லாமையா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு உண்மையாக எல்லாரும் முன்னாடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு சரவணன். தங்கமயில் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, இந்த கல்யாணத்துக்காக நிறைய பொய் சொல்லியிருக்காங்க, திட்டம் போட்டு நம்ம குடும்பத்தை ஏமாற்றிருக்காங்க. சொல்லப்போனால் நான் நினச்ச மாதிரி தங்கமயில் வந்து ராஜி மாதிரியோ மீனா மாதிரியோ நிறைய படிக்கலாம் இல்லை, பொய் சொல்லி தான் ஏமாற்றிருக்காங்க. அவள் என்ன படிச்சிருக்கா தெரியுமா? அது மட்டும் இல்லை, எதுக்காக பொய் சொல்லி ஏமாத்துறா தெரியுமா? தான் பொண்ணு நிறையா படிச்சிருக்கிறதா தங்கமயிலோட அம்மா என்னென்ன சொன்னாங்க, எல்லாமே அது பொய் தான். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நான் தான்ப்பா போனால் போதுன்னு தங்கமயிலை யார்கிட்டையும் மாட்டி விடக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாதுன்னு நான் அமைதியாகவே இருந்தேன். இந்த காரணத்தால் தான் தங்கமயில அவங்க அம்மா வீட்டில் கூப்பிட்டு போய் விட்டேன். மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வர ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்னு நான் மாசமாக இருக்கேன்னு பொய் சொல்லி இந்த வீட்டுக்கு வந்திருக்காப்பா. தங்கமயில் மாசமாகவே இல்லைன்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறமா தான் நமக்கு தெரியும். ஆனால் இது எல்லாமே தங்கமயிலுக்கும் தங்கமயிலோட அம்மாவுக்கும் ஏற்கனவே தெரியும். அவங்க 2 பேரும் நம்மளை ஏமாத்திட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு இங்கே சரவணன். சரவணன் இப்படி சொன்னதை கேட்டுட்டு, என்னது தங்கமயில் வீட்டில் உள்ளவங்களா இப்படிலாம் செஞ்சாங்க அப்படின்னு பேரதிர்ச்சியோடு இருக்கிறாங்க கோமதியும் பாண்டியனும். மீனா ராஜின்னு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உடனே கதிர், அண்ணே நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்க, ஆமாம் அதனால தான் நான் இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட எப்படியும் சொல்லிடுவேன்றதுக்காகவும், மீனா வேற நேற்று இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் பேசாமல் வெளியில் வேலைக்கு எங்கேயாவது போங்கன்னு சொல்ல, மறுபடியும் மாட்டிக்க கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சால் அவமானப்பட்டு நிற்கணுமேனு தங்கமயில் யார்கிட்டையும் சொல்லாமல் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பா. இனி தங்கமயிலை பார்க்க யாரும் போக வேண்டாம், அந்த தங்கமயிலை பற்றி யாரும் யோசிக்கவும் வேண்டாம், அவளாக எடுத்த முடிவு தானே வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு, நாம் யாரும் தங்கமயிலை அனுப்பலையே.
பொய் சொல்லி ஏமாத்துன தங்கமயில் இனி இந்த வீட்டில் இருந்தா என்ன, இல்லைனா எனக்கு என்ன? அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். இனி தங்கமயில் என் வாழ்க்கையில் வேண்டான்னு நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பேச ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட உடனே தங்கமயில் வீட்டில் உள்ளவங்களும் இவ்வளோ பெரிய பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்களா? அப்போ தங்கமயில் உண்மையாகவே நினச்ச மாதிரி படிக்கலையா? அப்போ அவள் வேலைக்கெல்லாம் சேர்ந்தாளே அப்படின்னு கேட்க, ஒரு ஹோட்டல் கடையில் வேலைக்கு சேர்ந்து அதன் மூலமாக வருமானம் வருது, பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்னு பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா நானும் தலை குனிஞ்சு நிற்கணும், அப்பாவால் தாங்கிக்க முடியாதுன்றதுக்காக நீங்களா பார்த்து எனக்கு தங்கமயிலை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறீங்க. தங்கமயில் இப்படி பொய் சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சா நீங்கள் ரொம்ப மனசு வேதனைப்படுவீங்கன்றதுக்காகவா உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்து உங்ககிட்ட சொல்லாமல் இத்தனை நாள் இருந்தேன். ஆனால் இப்போ தான் மாசமாக இருக்கிறதா சொல்லி என்னை ஏமாத்திட்டாப்பா, இதை என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு உண்மை எல்லாத்தையும் சொல்லி தங்கமயில் என்னெல்லாம் பொய் சொன்னாங்க அப்படின்றத வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொன்னதுனால இங்கே கோமதிக்கும் பாண்டியனுக்கும் தங்கமயில் மேலே ரொம்ப கோவம் வருது. அப்போ தங்கமயில் இந்த உண்மையெல்லாம் வீட்டில் தெரிஞ்சிருன்றதுனால யார்கிட்டையும் சொல்லாமல் அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாளா? இவ்வளோ பொய் சொல்லி ஏமாத்தின தங்கமயிலையும் அவங்க வீட்டில் உள்ள யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே கோவத்தில் இருக்காரு பாண்டியன்.